ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து அம்மா வந்திருக்காங்க. ஸோ இந்த டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்க கூட நானும் ரிஜிலும் எங்களோட டே எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுப்பேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி மந்த் வந்து ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணது, டீப் க்ளீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி மந்த் தான் பண்ணது. நம்ம வந்து நியூ ஹோம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ்லாம் வாங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ண அந்த வீடியோ கூட நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து அவரோட சவுண்டு தான் ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இந்த கிச்சனை கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிச்சுட்டு வந்தாலுமே ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு இல்லையா. வரேன் பாப்பு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட இது மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வரேன்டா வந்துட்டு தங்கம் எழுந்துட்டாரு. ஓ இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். தங்கப்புல எழுந்துருச்சு. இப்போ வந்து இவருக்கு லைட்டாக அப்படியே தலையெல்லாம் சீவிட்டு இவருக்கு கோரமாக இருக்க கரெக்டாக இருக்குன்னு தெரியல. மார்னிங்லேருந்து இப்போது கரெக்டாக டைம் வந்து ஒரு 1:30 கிட்ட ஆக போகுது. இப்போ வரைக்குமே வந்து இது செகண்ட் பாட்டில் தான். அந்த ஃபஸ்ட்டு பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிக்கல, பாதி பாதிலே விட்டாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அதனால நான் வந்து இவர் தூங்குறப்பே குளிச்சாச்சு. இனி இவரை வச்சுட்டே தான் நம்மளோட ஃபுல் டே ஒர்க்கும் இருக்கும். அப்போ ஆட்டக்கூடாது. நான் வந்து நைக்காவில் வந்து 2 லிப்ஸ்டிக் ஷேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அது பாப் கையிடுறா. ரீசெண்டாக வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், எது நல்லா இருக்குது நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து நம்மளுக்கு எது சூட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் இது வந்து ஃபேஸஸ் கனடா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து லாக்மி. இது 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரிசீவ் ஆனது வந்து ஒரு இப்போதான் 2 or 3 days தான் இருக்கும். அப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கனடா என்னோட ஃபேவரட் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு வந்து இந்த ஷேட் பிடிச்சிருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்க ஒரு நிமிஷம். முடியும் பாத்ரூம் கிட்ட உள்ள அந்த மேட் எடுத்து அந்த சைட் போட்டாச்சு. கதவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இதுக்குன்னா ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் பிளஸ் 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தால அதில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பேக்கேஜிங்கும் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எப்பயாச்சும் கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா இது வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். அப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லாக்மிலேருந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் வந்து எந்த மாதிரி வரும்னு நினச்சேன். ஒரு அப்படியே நம்ம லிப்ஸில் போட்டிருக்கணும், ஆனால் போட்டிருக்க மாதிரியே தெரியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு அல்பாசையில் வாங்கினேன். ஆனால் வந்து இது ஷேடெல்லாம் ஓகே, பட் ஆனால் எனக்கு வந்து இது சூட் ஆகலை. இதுலேயே நான் வந்து பழசில் மேரேஜ் ஆன அந்த டைமிங்கில் வந்து லாக்மி வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கும், இந்த பிங்க் மாதிரியே. பட் ஆனால் அது ஒரு வேறு மாதிரி பிங்க். இது வந்து இன்னொரு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, ஒரு டார்க் ப்ரௌன். எனக்கு நார்மலாகவே இந்த டார்க் ப்ரௌன் வந்து என்னோட ஃபேஸ்க்கும் சூட் ஆகாது. ஸோ அதான் இது நம்ம வந்து சைட் டேபிள் வந்து ஒரு பர்பஸ்க்காக வாங்கினா இவர் வந்து அதுல தினமும் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து 2 ட்ரா இருக்குல்ல, மேல ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து நான் மேல ஒன்று கீழே ஃபுல்லாகவே நம்ம திருப்பி வச்சுட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே அம்மா வந்து நல்ல ஒரு டீ போட்டு வச்சுருந்தாங்க, இஞ்சி தட்டு போட்டு. அதெல்லாம் குடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் குக்கர். 1 லிட்டர் குக்கர் எதுக்காக வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வந்து மதியானம் வந்து சாப்பாடு, இந்த பருப்பு சாப்பாடு, காய் சாப்பாடு எல்லாமே வந்து ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அதை வந்து மசிஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. அவர் வந்து சாப்பிட மாட்டார், அது ஒரு பக்கம். இப்போ போன டைம் அம்மா வந்திருக்கிறப்பே இந்த 1 kg வெசல் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். பட் ஆனால் எனக்கு டைமிங்கே இல்லாதனால அரேஞ்ச் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. உன்னை வச்சுட்டு என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. ஓகே இந்த டைம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலான்னு அம்மா நானும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இது பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து மேலே வந்து நம்மளுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும். இப்போ வாங்கினது வந்து கீழே வந்து நம்மளுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நான் சைடில் மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ நம்மளுக்கு பார்க்குறப்ப ஏதாச்சும் தீரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த சைடில் இருக்கிறதே வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெருசு, அதுக்கு கீழே வந்து சின்னது, அதுக்கு கீழே சின்னது, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து அந்த பட்டை பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து குட்டி குட்டி ஜார் வச்சு கிச்சன் வந்து அழகு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து முன்னாடியே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தோன்னே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜாரில் வந்து காஃபிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அதுவும் பண்ணியாச்சு. இந்த 2 கிளாஸ் கண்டெய்னர் வந்து நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்த புதுசுலேயே இது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் இது வந்து அம்மா வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து அந்த பொங்கல் சீர் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ கொடுத்தது. ஓகே, இதையும் நம்ம யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி கட்டை, அப்புறம் அந்த பருப்பு கடையிற மற்ற எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பெருசு, அப்புறம் சின்னது, அதுக்கு கீழே சின்னது, அதுக்கு கீழே சின்னது, அப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 5 பெட்டி சைடில் வச்சு முடிச்சாச்சு. இதில் தான் என்னோடய மளிகை ஜாமான் பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே சைடில் வந்து இப்போ வாங்கின எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து மீன் மேக்கர் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.